ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு கிடச்ச செடியை பற்றி தான் இந்த வீடியோ. நான் எவ்வளோ தூரம் செடி கொடுக்குறேனோ அவ்வளோ தூரம் எனக்கும் செடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. இது ரோட்டு சைடு என் கண்ணில் பட்ட செடி தான். பார்க்குறதுக்கு கோவக்காய் செடி மாதிரி தான் இருக்குது. பார்த்த உடனே பிடுங்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற கோவக்காய் செடியில் எல்லாம் ஆண் பூவாகவே விட்டுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் ஒரு சுண்டக்காய் செடி கூட நிற்குது. ஆனால் அந்த சுண்டக்காய் செடியை நான் பிடுங்கலை. இந்த கோவக்காய் செடியை ஒண்டியாக தான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், இது கோவக்காய் செடியா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சது கோவக்காய் செடி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இதுலையாவது பெண் பூ வந்து எனக்கு காய் கொடுக்குதான்ட்டு. கூடவே ஒரு ரெண்டு தக்காளி செடியும் பிடுங்கிட்டு ஒரு பசலைக்கீரை நின்றுச்சு, அதையும் பிடுங்கிட்டு வந்துட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அவசரமாக பிடுங்கினது. ஸ்கூல் டைமு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் நடுறதுக்கு தொடங்கினேன். ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நட தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி வாடிடுச்சு. சரி, இனி விட்டால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு மத்தியானமே நட தொடங்கிட்டேன். ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு, வெயில் எதுவும் இல்லை, அதனால் நட தொடங்கிட்டேன். பாருங்கள், பெரிய பெயிண்ட் டப்பாவில் தான் இதை வச்சுட்டேன். இன்னொன்று ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நட்டு விட்டேன். நம்ம எவ்வளோ தூரம் செடி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு செடி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா